ஸோ அடுத்து இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் இன்டர்ஃபேஸ். பப்ளிக்ன்றது தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் தான் பை டிஃபால்ட். ஸோ இன்டர்ஃபேஸ் நேம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இது வந்து எப்போ அப்படின்னா ஜாவா 8 முன்னாடி வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்காது. ஆனால் ஜாவா 8க்கு அப்புறம் என்னன்னா டிஃபால்ட் மெத்தட்ஸ், அதாவது எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லாத மெத்தட்ஸும் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அதாவது இம்ப்ளிமெண்டேஷனோட வந்து ஜாவா 8க்கு அப்புறம் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஜாவா 9க்கு அப்புறம் ஈவன் பிரைவேட் மெத்தட்ஸும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணாங்க. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸில் இருக்கிற கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பப்ளிக் பை டிஃபால்ட். ஏன் வந்து பப்ளிக் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் படி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்றப்போ என்னன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வேற ஒரு கிளாஸ்ல தான் அதை கொடுத்து ஆகணும். அப்படிங்கிறப்போ ஸோ தே ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட். அதே மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் பை டிஃபால்ட். ஃபைனல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஃபைனல். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் பப்ளிக் void நான் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே இதை அப்ஸ்ட்ராக்ட்ன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது டிஃபால்ட்டாகவே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் தான். நான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காத வரைக்கும் இது டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். அதே மாதிரி சரி, ஓகே, நான் இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் நாம் வந்துட்டு பப்ளிக் void circle. ஓகே, ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் மெயின் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்துட்டு நான் இது ரெண்டு இன்டர்ஃபேஸையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் மை இன்டர்ஃபேஸ் மை இன்டர்ஃபேஸ் 1. ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் மெத்தட் அப்படின்ட்டு அது வந்து காட்டும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிளாஸ், அதாவது அந்த மெத்தட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளுக்கு அது கொடுத்துரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் என்னோட இம்ப்ளிமெண்டேஷனை நான் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். I am circle. இதே மாதிரி I am rectangle. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of. ஸோ இப்போ நான் வந்து இன்டர்ஃபேஸ் மெயினுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். equal to ஸோ in டாட் சர்க்கிள், இதே மாதிரி in டாட் rectangle.
பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு இந்த கிளாஸில் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கர் ஆர் டேக்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து மெத்தட்ஸும் இருக்காது, வேரியபிள்ஸும் இருக்காது. JVM வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீரியலைசேஷன் க்ளோனபிள் கான்செப்டுக்கு அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நான் செப்பரேட்டாக வரப்போகிற டாப்பிக்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு மெயின் கீ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட், அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட். ஒரு கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனால் எனி நம்பர் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு நான் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நான் போனோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் மெயினாக வந்து அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அப்ஸ்ட்ராக்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்றப்போ எனக்கு மோர் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து எனக்கு இன்டர்ஃபேஸில் தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸோட மெயின் காமன் டிஃப்ரென்ஸ்.